सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருளெல்லாம் நிறைய வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் 4/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு வாரங்களிலே ஒவ்வொரு சிறப்புகள். இந்த பொதுவாக செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்கின்ற பொழுது துர்க்கை அம்பாளுடைய வழிபாடு, ராகுகால துர்கா பூஜை, இவ்வாறு பல இடங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இந்த ராகுகால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்குகின்ற வகையிலே அமையக்கூடியதாக இருக்கும். இது இந்த எலுமிச்சம்பழம் அன்னை பராசக்தியாகிய துர்க்கையம்பிகையானவள் எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் செய்துவிட்டேன் என்று ஆனந்தமாக சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்ற வேளையிலே நாரத மகரிஷி அங்கே செல்லுகின்றார். தாயே, அனைத்து அசுரர்களையும் அழித்து விட்டோம் என்று ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் இலை மறை காயாக பல அசுரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எப்போது அழிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அன்னை துர்க்கை அம்பிகையானவள், நாரதா, நீ சென்று அனைத்து அசுரர்களையும் ஒன்று திரட்டி வா, நான் அவர்களை அழித்து விடுகிறேன் என்றதும் செய்வதறியாது திகைக்கின்ற பொழுது இறைவனை போய் வேண்டுகிறார் நாரதர். சுவாமி, அன்னை பராசக்தி ஆகிய துர்க்கை அம்பிகை எல்லா அசுரர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு வா என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாள், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற பொழுது இறைவன் கண்களை மூடி நாரதருடைய கையிலே கொடுத்தது தான் இந்த எலுமிச்சம்பழம், தேசிக்காய். எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நாரதர் கொடுக்கிறார். உலகில் உள்ள அனைத்து அசுரர்களையும் இதில் அடக்கி இருக்கிறேன். உலகத்தின் வடிவத்திலே இந்த எலுமிச்சம்பழம், அதற்குள்ளே இருக்கின்ற சாறுகள், சுளைகள், விதைகள் இவையெல்லாம் அசுரத்தனம் கொண்டவை. எனவே வாயிலே போட்டு முழுங்குகின்றாள். அதனால தான் இந்த ராகு கால நேரத்தில் இந்த துர்கா பூஜை. இந்த ராகு காலம் பொதுவாக சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அம்பாள் வழிபாடு. அசுரர்களை அழித்ததாகிய அந்த ராகு கால நேரத்திலே நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி சாறுகள் சுளைகள் விதைகளை அகற்றி மறுபுறம் திருப்பி கிண்ணமாக்கி நெய் விட்டு திரி போட்டு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது அன்னையனுடைய அருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. நாமும் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி வழிபட்டு எலுமிச்சம்பழ நைவேதனம், சாதம் நைவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கி ஏற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். உணவு, உடை, உறைவிடம் மனிதனுடைய அடிப்படை தேவை என்று நாம் அறிவோம். ஆனால் இன்றைய சூழலிலே மனிதனாக வாழ்வதற்கு இந்த அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல, ஏனைய பல தேவைகள் மனிதர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இயேசு தம்முடைய போதனையை கேட்க திரளாக கூடி வந்த மக்கள் அவர்களுடைய தேவையை அறிந்து, குறிப்பாக அவர்கள் நெடுநேரமாக இயேசுவுடைய போதனைக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனாலே அவர்கள் பசியோடு இருப்பார்கள். அவர்கள் எதையோ தேடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மன நிறைவுக்காக அலைந்து திரிகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற இயேசு அவர்களுக்கு நெடுநேரமாக போதித்து தன்னுடைய போதனை மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால் அந்த மக்களை பார்த்து, ஆயனில்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் தனித்து வெறுமையிலே அவர்களுடைய துன்பங்களிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எதையோ தேடுகின்றார்கள். அந்த தேடுதலைக்கு இயேசு செவிமடுத்தார். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் நீண்ட நேரமாக இந்த போதனைகளை கேட்பதினாலே அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்பதை அவர் எண்ணியவராக அவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு அப்பங்களை பலுக பண்ணி கொடுக்கின்றார். தனித்து வனாந்தரத்திலே பாலைவனத்திலே இருந்த மக்கள் எப்படி அவர்களுக்கு ஏறக்குறைய 5000 பேருக்கு அதிகமாக இருந்த மக்களுக்கு எப்படி உணவு கொடுக்கலாம் என்று ஒருவர் சிந்திக்கின்ற ஐயப்படுகின்ற வேளையிலே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு உணவளித்தார் என்று நற்செய்தி கூறுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் வயிறார உண்ட பின்பு மிகுதியானவற்றை 12 கூடைகளிலே சேர்த்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த பலுகி பெருகி அவர்களுக்கு உணவளித்து திருப்தி கொடுக்கக்கூடிய இறைவன் இவர் யார் என்று நிச்சயமாக மக்கள் கேட்டிருப்பார்கள். எங்களுடைய வாழ்விலே பல்வேறு தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், இன்னும் நாங்கள் வளமோடு வசதியோடு வாழ வேண்டும் என்ற தேவைகள், இவற்றின் மத்தியிலே எங்களுடைய வருவாயும் எங்களிடம் இருக்கின்ற சொத்தும் எங்களுடைய இருக்கின்ற வளமைகளும் ஆற்றல்களும் போதாமையாக இருக்கலாம். ஆனால் இங்கு இயேசுவை நாடுகின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக இறைவன் கொடுக்க வல்லவர் என்பதுதான் இந்த இயேசுவினுடைய 5 அப்பங்களை 5000 பேருக்கு பலுக பண்ணி கொடுத்தார் என்ற அந்த நிகழ்வு நினைவூட்டுகின்றது. இறைவனிடம் தேடுகின்ற பொழுது, இறைவனை தேடுகின்ற பொழுது, இறைவனை நாடி செல்லுகின்ற பொழுது, இந்த இறைவனுடைய பாதத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்படைக்கின்ற பொழுது எங்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல, எங்களுடைய உள ரீதியான தேவைகளும் எங்களுடைய சமூக ரீதியான தேவைகளும், நாங்கள் மனிதர்களாக மிளிருவதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து எங்களுடைய உள்ளங்களிலே நிறைவை, மன திருப்தியை கொடுப்பார். இந்த 5000 பேர் அவர்கள் உண்டு மிகுதியாக அவர்கள் மத்தியிலே இந்த அப்பங்கள் மிகுதியாக இருந்தது என்பது இறைவனுடைய தாராள சிந்தையையும் இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய பரிவையும் எடுத்து காட்டுகின்றது. எனவே நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது என்பதற்காக ஆண்டவரை புறக்கணிக்க கூடாது.
அல்லது எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்பதற்காக ஆண்டவரை நொந்து கொள்ளக்கூடாது. அல்லது நாங்கள் எங்களுடைய முயற்சிகளினாலே எங்களுடைய உள்ளங்களுக்கு திருப்தி உணர்வை கொண்டரலாம் என்று எண்ணுவதிலும் பார்க்க இந்த இறைவனை முதலில் தேடுவோம். இந்த இறைவனுடைய போதனைக்கு செவிசாய்ப்போம். இந்த இறைவனுடைய மக்களாக நாங்கள் வாழுவோம். எவ்வாறு அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நாடி தேடி ஊர்களிலே இருந்து பல ஊர்களிலே இருந்து அங்கு வந்து திரண்டு செவிமடுப்பதற்காக தங்களுடைய உள்ளங்களை திறந்தார்களோ அப்படியான மனநிலையோடு நாங்கள் இறைவனை தேடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ்,
என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.